சட்டப்பேரவையில் ஆர்கே நகர் தொகுதி பிரச்சினைகள் குறித்து திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய மாதவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ சுதர்சனம் ஆர்கே நகர் தொகுதி பிரச்சினைகள் குறித்து பேசினார். இதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆர்கே நகர் தொகுதியின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதலமைச்சருக்கு தெரியும் என கூறி திமுக உறுப்பினரை கடுமையாக விமர்சித்தார். இதன் பிறகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரின் மானிய கோரிக்கை பதிலுரையை திமுகவினர் புறக்கணித்தனர். சில நேரங்களில் வெளிநடப்பு செய்திருந்தாலும் கூட வெளிநடப்பு செய்துவிட்டு எங்களுடைய கண்டனத்தை வெளியிலே வந்து தெரிவித்துவிட்டு ஏன் வெளிநடப்பு செய்தோம் என்று உங்களிடத்தில் வந்து சொல்லிவிட்டு மீண்டும் சபையிலே போய் உட்கார்ந்து நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம். நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓரிரு நாட்களில் மாத்திரம் குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சருடைய பதில் உரையை புறக்கணித்தோம். அதற்கு பிறகு இன்றைக்கு 2 துறையினுடைய அமைச்சருடைய பதில் உரையை புறக்கணித்துவிட்டு வெளியில் வந்திருக்கிறோம். சட்டப்பேரவையிலே இன்றைக்கு எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி இடையே பல முறை கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக இன்றைக்கு 2 முறை வெளிநடப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் 3 முறை அமைச்சர்கள் பேசிய பேச்சுக்கள் அவைக்குழுப்பிலிருந்து முதல் முறையாக நீக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ரமேஷ்.